நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கை. எல்கேஜியில் இருந்து எல்லா நிலைகளிலும் ஸ்கூலு, காலேஜு, ஜாபு, மேரேஜ், இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், ஹாப்பி லைஃப். ஆனா இந்த லைஃப் உங்களை டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இன்னும் நீங்க இந்த பாதையில தான் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். டிவோர்ஸ்க்கு அப்புறம் மென்னாலும் சரி விமன்னாலும் சரி இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட நியூ லைஃப் ஆஃப்டர் டிவோர்ஸ்க்கு அப்புறம். வாழ்க்கை இன்னும் பாக்கி இருக்கு. இதுதான் உண்மையான ஆரம்பம். இப்போ நீங்க ஒரு குழந்தையா பிறந்து மேரேஜ் வரைக்கும் லைஃப் வரைக்கும் வந்து வாழ்ந்துட்டு அதுல பாதிய டிவோர்ஸ் ஆயிட்டு நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விலகிட்டீங்க அப்படின்னா ஒரு உண்மையை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களோட லைஃப்ன்றது நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு 25 இயர்ஸ்ல மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடைப்பட்ட கேப்ல 25 இயர்ஸா நீங்க லைஃப்ல என்ன கத்துக்கிட்டீங்க? அது என்ன உண்மை அப்படின்னா இந்த 25 இயர்ஸும் நீங்க அந்த மேரேஜுக்கு அப்புறம் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு உண்டான பிராக்டிஸ். ஆனா அந்த பிராக்டிஸ்ல நீங்க எந்த மாதிரி வாழ்ந்தீங்க, அந்த பிராக்டிஸ் எந்த மாதிரி உங்களுக்குள்ள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு புரியல. அந்த 25 இயர்ஸ் அந்த பிராக்டிஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா கரெக்டா இருந்திருந்தா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிடைச்ச அந்த லைஃப்ல நீங்க தோத்திருக்க மாட்டீங்க, தோத்திருக்கவும் முடியாது. ஏன்னா நீங்க இங்க பண்ண தப்ப ஆஃப்டர் மேரேஜ்க்கு முன்னாடி பண்ண உங்களோட பிஹேவியர், உங்களோட கேரக்டர்ஸ், உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டியில பண்ண தப்புகளை சேஞ்ச் பண்ண தெரியாம இல்ல சேஞ்ச் பண்ண உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்காம இது இருந்தாலும் அதை அப்படியே எடுத்துட்டு போய் உங்களோட மேரேஜுக்கு அப்புறமும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுதான் உங்களை ஒரு சின்ன சின்ன விஷயங்களா உங்களுக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் போத் மென்னுக்கும் உமனுக்கும் ஒரு மனநிலை புரிதல் இல்லாத ஒரு கசப்பான வாழ்க்கை அனுபவத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. இனி இந்த கசப்பான அனுபவத்தை நீங்க ஒரு மென்மையான ஒரு இனிமையான ஒரு சுவையா உங்க லைஃப இனிமேல் அமைச்சுக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வையில ஒரு கண்ணோட்டத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த எல்கேஜிலிருந்து நீங்க மேரேஜ் வரைக்கும் அந்த வாழ்க்கைய நீங்க மறந்துருங்க. மறுபடியும் உங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா அந்த வாழ்க்கையை வாழாதீங்க. ஏன்னா அந்த எல்கேஜிலிருந்து நீங்க டிவோர்ஸ் வரைக்கும் அந்த எடுத்த அந்த பிராக்டிஸ்ல மிகப்பெரிய
ஒரு மிஸ்டேக்க பண்ணிருக்கீங்க. அது உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லாம விட்டுருக்கலாம். நம்ம குழந்தைதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டிவ்ல விட்டுருக்கலாம். அதே மாதிரி நீங்களும் ஒரு நமக்கு பேக்கப் இருக்காங்க, நம்மளை எப்படின்னாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு லேசினஸ்ல வாழ்ந்திருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஃபைனலா டிவோர்ஸ்ன்ற ஒரு ரிசல்ட்ல போய் முடிஞ்சிருச்சு. இந்த 25 வருஷமும் உங்களோட வாழ்க்கைய நீங்க அர்ப்பணிச்சிருக்கீங்க. ஆனா அந்த உண்மையை உங்களுக்கு தெரியல. உங்க பேரண்ட் அர்ப்பணிச்சிருக்காங்க. உங்களோட 25 வருட மேரேஜுக்கு உண்டான 25 வருட உழைப்பும், அதுக்கு முன்னாடி அவங்க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 வருட உழைப்பும், இது எல்லாத்தையும் நீங்க பொறுப்பாயிட்டீங்க. இதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ற மாதிரி, இதுக்கு ஈக்குவலா உங்க லைஃபை இனிமேல் நீங்க மாத்திக்கோங்க. இந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கிறேன். இந்த ஒரு புரிதல் உங்களுக்கு இனி வர லைஃப மிகப்பெரிய ஒரு சிறந்த மனிதரா உருவாக்குறதுக்காக இருக்கும் அப்படின்றத நான் முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. ஏன்னா வாழ்க்கைய ஒரு கட்டத்துல வாழ்றதுக்கு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கிரியேட்டிவிட்டிய நீங்க உங்களுக்குள்ள உருவாக்குங்க. லைஃப்ன்றது ஈஸியா வாழலாம். திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஆஃப்டர் டிவோர்ஸ் லைஃப்க்கு அப்புறம் உங்கள சில மாற்றங்களை நீங்க உருவாக்கணும்னு விருப்பப்பட்டாலும், இல்ல மாற்றங்களை நோக்கி நான் போகணும்னு நீங்க ஒரு முன் ஏற்பாட்டுல நீங்க இருந்தாலும், உங்களோட வாழ்க்கைய நான் மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், எப்பவுமே உங்களோட ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராகவும், உங்க லைஃப் உண்டான மாபெரும் மிராக்கலான டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனான வீடியோஸ்களும் நம்ம தமிழ் டிவோர்ஸ் லைஃப் சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.